நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் ஃபார் ஃபோர்ஸ்டு ஆசிலேட்டர். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வைப்ரேட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபோர்ஸ்டு ஆசிலேட்டர்னுடைய வேலை. இதில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷனை பார்க்க போகிறோம். சரி, let us consider a mass m. இதான் மாஸ் m connected to a spring. ஒரு ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது சப்போர்ட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்போ இதில் நம்மளுக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், டேம்பிங் ஃபோர்ஸ், நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். அப்போ இந்த 3 ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்னது? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்னது? ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க இல்லையா, அது திரும்ப அந்த மாஸ்னால் நம்மளுக்கு இழுக்கப்பட்டு திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா F1 = -KY. கேனா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஒய்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். மைனஸ் ஏன்? திரும்பவும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகி போனாலே ஒரிஜினல் பொசிஷனுக்கு அப்போஸ் பண்ணுறதுனால மைனஸ். நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்ஸ் டேம்பிங் ஃபோர்ஸ். டேம்பிங் ஃபோர்ஸ் என்னது? அந்த வைப்ரேட் ஆகிறது, மோஷனை அப்போஸ் பண்ணுறது. ஸோ ஃபார்முலா என்னது? F2 = -R dy/dt. ஓகேங்களா? மைனஸ் வந்து அப்போஸ் பண்ணுறதுனால, R வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, dy/dtனா வெலாசிட்டி. சரி, மூணாவது என்ன ஃபோர்ஸ் இருக்குது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம இந்த பக்கமாக அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறோன்னா F0 sin ωt. ஸோ இந்த அளவுக்கு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ 3 ஃபோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். அதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ F1 இருக்குது -KY, நெக்ஸ்ட் F2 இருக்குது -R dy/dt, F3 இருக்குது F0 sin ωt. 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி வச்சாச்சு. நார்மலாக ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் என்னது? d²y/dt². இதுதான் 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கிங்க, ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த m இருக்குங்க இல்லையா, இந்த m வந்து ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புகிறோம். அப்போ என்ன ஆகும்? d²y/dt² = -k/my -r/m dy/dt F0/m sin ωt. ஸோ எல்லாத்துக்கூட m டிவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த F0/m sin ωt மட்டும் ரைட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் சைடுக்கு அனுப்பிட போகிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடும்? இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். d²y/dt² எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த R/m இருக்குங்க இல்லையா, இந்த R/mக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 2bன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த dy/dt எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த k/m இருக்குங்க இல்லையா, அதை நான் வந்து ω0² எடுத்துக்க போகிறேன். இன்ட்டு y ஈக்குவல் டு இந்த F0/m இருக்குங்க இல்லையா, அதை நான் வந்து Fன்னு எடுத்துக்க போகிறேன் sin ωt. ஏன் இந்தமாரி எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஒரு நார்மலாக ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா y = a sin ωt - θ. ஏனா ஆம்ப்ளிடியூட், தீட்டானா அதாவது ஒரு ஆங்கிள். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் எப்படி கிடைக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ்னால். ஸோ அந்த ஆங்கிள் தீட்டா. சரி, இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் dy/dt ஈக்குவல் டு இங்கே ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிப்போம். ஒரு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் காஸ். ஸோ ஏ அப்படி எழுதியாச்சு, காஸ் எழுதியாச்சு. எப்பவுமே காசுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ωt - θ, ωt - θ. ஒமேகா கான்ஸ்டன்ட்டு, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஒமேகா × 1 ஒமேகா, அந்த ஒமேகா தான் எடுத்து வெளியில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஏ எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஒரு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு, இந்த ஒமேகா எடுத்து அப்படியே எழுதிப்போம். சரி, இன்னொரு ஒமேகா இங்கே எப்படி வந்ததுன்னா
எப்பயுமே ஒரு சைன் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா சைன்குள்ள என்ன இருக்குது, ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும், திரும்ப ஒமேகா தான் வரும். ஓகேங்களா, ஒமேகா இன்ட்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 7th ஈக்குவேஷன், 8th ஈக்குவேஷன், 9th ஈக்குவேஷன் இது மூணுத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 6th ஈக்குவேஷனாக இருக்கீங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர்னா இருக்குது மைனஸ் ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் 2b ப்ளஸ் 2b. அடுத்து என்ன இருக்குது, dy பை டிடி. ஸோ dy பை டிடி என்ன இருக்குது, ஏ காஸ் ஒமேகா டி மைனஸ் தீட்டா ஒமேகா. நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, ஒமேகா நாட் ஸ்கொயர் ஒய். ஒமேகா நாட் ஸ்கொயர் எழுதியாச்சு. இதுதான் ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ இது இருக்குது பாருங்கள், ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குங்க, எஃப் சைன் ஒமேகா டி. ஸோ எஃப் எழுதிக்கலாம், சைன் ஒமேகா டி. எஃப் சைன் ஒமேகா டி எழுதியாச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன்னா மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா நான் போடுறேன். ஏன் அப்படி போடுறேன்னா, எல்லாத்துலேயும் பக்கத்தில் பாருங்கள் ஒமேகா டி மைனஸ் தீட்டா, ஒமேகா டி மைனஸ் தீட்டா, ஒமேகா டி மைனஸ் தீட்டா, ஒமேகா டி மைனஸ் தீட்டா வரத்துக்காக இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா எக்ஸ்ட்ராவாக போடுறேன். கேன்சல் பண்ணாலும் அதே தானே வரப்போகுது, ஒரு ஃபார்மேட்டுக்காக. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பாருங்கள், சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா, சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா காமனாக ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும் இதில் பாருங்கள். அதேமாதிரி இதில் ரெண்டுத்துலையும் ஏவும் இருக்குது ஏவும் இருக்குது. அந்த ஏவையும் காமனாக எடுத்துடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கும், இங்கே வெறும் ஒமேகா நாட் ஸ்கொயர் இருக்கும். அதுதான் இப்படி எழுதியிருக்கேன், ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டுத்துலேயும் ஏ காணா இருக்குது, ஏ வெளியே எடுத்தாச்சு. சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா, இதுலேயும் சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்குது, அதையும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயரும் ப்ளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயரும் இருக்குது. இந்த மாதிரி பிரித்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ஒமேகா டி மைனஸ் தீட்டா மிச்சது இது ஒன்று தானே, இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். 2b இந்த ஒமேகாவை தூக்கி இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுப்போம். 2b ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி மைனஸ் தீட்டா. சொன்னது புரிஞ்சுதுங்களா? சைன்லாம் காமனாக எடுத்தாச்சு, காஸ்ட்லாம் தனியாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது சைன், இது ஃபுல்லாகவே நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இது ஃபுல்லாகவே பின்னு எடுத்துப்போம். ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? சைன் ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட் இந்த எஃப் எழுதிப்போம். சைன் ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதலாம்? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் அகைன் எஃப் காஸ் ஏ சைன் பி, காஸ் ஏ சைன் பி. இதில் நான் எழுதுகிறேன் பாருங்கள், ஏ பி, அதாவது சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. அந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதலாம்? சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி எஃப் இருந்தாலும் ரெண்டுத்துலையும் எஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்கா, சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே ஒரு சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்குது. இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஏ ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எழுதியாச்சுங்களா? ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு சைன் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது எஃப் காஸ் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா. இதுதான் 11th ஈக்குவேஷன். இப்போ 12th ஈக்குவேஷன் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். காஸ் ஒமேகா டி மைனஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். இங்கே இருக்குங்களா? ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2b ஒமேகா ஏ, 2b ஒமேகா ஏ ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், காஸ் ஒமேகா டி மைனஸ் தீட்டா இங்கே இருக்குங்களா? இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது எஃப் இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. ஸோ எஃப் இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. ஓகேங்களா? சரி,
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 11th ஈக்குவேஷன் 12th ஈக்குவேஷனும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாமா? ஏ ஸ்கொயர், இது அப்படியே ஸ்கொயர் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இதையும் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ண வரும் 4, பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் ஈக்குவல் டு அதேமாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடும் எஃப் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது எஃப் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதை ஸ்கொயர் பண்ண வரும் எஃப் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதாவது நம்ம கண்டிஷனிங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இதில் எஃப் ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுதான் இப்படி எழுதியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, காமனாக வெளியே எடுத்து நம்ம பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்க போகிறேன். இதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன், டினாமினேட்டருக்கு போய்டும். இந்த ஸ்கொயர் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பொசிஷன் ஆகிடும், ரூட் ஆகிடும். இதுக்கு ரூட் எடுத்தாலும் ஆகிடும் எஃப், இதுக்கு அப்படியே ரூட். இதுதான் 13வது ஈக்குவேஷன், இதுதான் ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 12th ஈக்குவேஷனையும் 11th ஈக்குவேஷனும் டிவைட் பண்ண போகிறோம். 12th ஈக்குவேஷனாக இருக்குது இங்கே பாருங்கள், இதுதான் 12th ஈக்குவேஷன், இது 11th ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஒன் டிவைடட் பை திஸ் ஒன், லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணியாச்சுங்களா? ஈக்குவல் டு அதேமாதிரி இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், எஃப் சைன் தீட்டா டிவைடட் பை எஃப் காஸ் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஏஏ கேன்சல், அப்போ என்ன வரும்? 2b ஒமேகா பை ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்எஃப் கேன்சல் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா. எனக்கு தீட்டா மட்டும்தான் வேணும். டேன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டேன் இன்வெர்ஸ் போட்டு இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். இதுதான் 14th ஈக்குவேஷன். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். அதாவது இந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ இந்த ஃபேஸ் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒமேகாவும் இந்த ஒமேகா நாட் ஸ்கொயரும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஆசிலேட்டரில். அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பெஷல் கேசஸில் ஒவ்வொரு டைப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒமேகா நாட் ஸ்கொயருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய வேல்யூ எடுத்துக்க போகிறோம், இது சின்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம். அதான் இங்கே கிரேட்டர் தென் போட்டிருக்கேன். அப்போ ஒமேகா நாட் ஸ்கொயர் வந்து பெரிய வேல்யூ. அப்போ இது பெரிய வேல்யூ வந்தால் நம்ம இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும் சின்னதாக இருக்கும். அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எத்தனை சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஆம்ப்ளிடியூட் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆம்ப்ளிடியூடு. எஃப் பை இதில் நான் ஒமேகா ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ ஒமேகா ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறேன், என்ன வரும்? எனக்கு ஒமேகா நாட் ஸ்கொயர் தான் வரும். கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க, ஒமேகா நாட் ஸ்கொயர் வேல்யூ தான் பெரிய வேல்யூ, இந்த வேல்யூ சின்ன வேல்யூ. இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒமேகா ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இது போயிடும், இது மொத்தமாக போயிடும். ஏன்னா இதில் ஒமேகா ஸ்கொயர் ஆகும். இதில் இது மட்டும்தான் இருக்கும், ஒமேகா நாட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இங்கே ரூட் இருக்குதுன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? பேலன்ஸு ஒமேகா நாட் ஸ்கொயர் மட்டும் வரும். சரி, இந்த எஃப் இருக்குங்க இல்லையா, இந்த எஃப் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எஃப் நாட் பை எம்னு எடுத்துக்கணும். இது ஞாபகம் இருக்குங்களா? எங்கே எடுத்தோம் பார்த்துங்களா? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எடுத்தோமே. இந்த எஃப் நாட் பை எம்முக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இங்கே எஃப்னு எழுதியிருக்கோம். அதை தான் நாங்கள் லாஸ்ட்டில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப்க்கு பதிலாக எஃப் நாட் பை எம் பை ஒமேகா நாட் ஸ்கொயர். இப்போ இந்த எம்மு கீழே போய்டும். அப்போ என்ன வரும்? எஃப் நாட் எம் ஒமேகா நாட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கே. ஓகேங்களா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டையும் அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த கேஸில். இப்போ இதுக்கு நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா சேம் அதே மாதிரி தான். இந்த தீட்டாவில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒமேகா ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 2b ஒமேகா பை ஒமேகா நாட் ஸ்கொயர் வருமா? 2b ஒமேகா பை ஒமேகா நாட் ஸ்கொயர் வருமா? கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். இப்போது ஒமேகா நாட் ஸ்கொயர் தான் பெரிய வேல்யூன்னு சொல்லியாச்சு, இதுதான் பெரிய வேல்யூன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகிடும்னா இது நம்ம 0 ஆகிடும். அதாவது பெரிய வேல்யூனா இதுக்கு நான் ஒரு இன்ஃபினிட்டி போடுறேன்னு வச்சுக்கிங்களேன். 2b ஒமேகா பை இன்ஃபினிட்டி. பெரிய வேல்யூனா இன்ஃபினிட்டி ஏதோ பெரிய வேல்யூ போடுறேன்.
1 by infinity 0 தானே, அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன ஆகும்னா அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டிரைவிங் ஃபோர்ஸும் அதே ஃபேஸில் தான் இருக்கும்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்கள். ரெண்டு வேல்யூ நான் சேமாக எடுத்துக்க போகிறோம். ஒமேகா நாட் ஸ்கொயர் வேல்யூவும் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூவும் சேமாக எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. இது ரெண்டுமே சேமாக இருந்தால் ஆகிடும், இது 0 ஆகிடும். கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒமேகா பதில் ஒமேகா நாட் போட்டால் என்ன ஆகிடும், ரெண்டுமே சேம் தானே, அப்போ 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும். 4b ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ ரூட் எடுங்க. 4 ரூட் எடுத்தால் 2, b ஸ்கொயர் ரூட் எடுத்தால் b, ஒமேகா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒமேகா. நெக்ஸ்ட் a இஸ் ஈக்குவல் டு திரும்ப எஃப்க்கு என்ன ஃபார்முலா, f நாட் பை m. நெக்ஸ்ட் 2b, இந்த 2b நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், r பை m. கரெக்டுங்களா. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், இந்த 2b என்னவா எடுத்துக்கிட்டோம், r by m. அதை எடுத்து திரும்ப நம்ம இங்கே ஃபைனல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் கேசஸில். ஸோ 2b இருக்க இடத்துல r by m. இப்போ பாருங்கள், இந்த m கேன்சல். அப்போ என்ன வரும், f நாட் பை r ஒமேகா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஆம்ப்ளிடியூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், r அந்த டேம்பிங் ஃபோர்ஸையும் ஒமேகா. ஓகேங்களா. அதாவது இந்த டேம்பிங் ஃபோர்ஸும் இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட் இப்போ டீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டா பாருங்கள், டீட்டாவில் இது ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டா அதான கேஸு, இதுவும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ 2b பை 0, 2b ஒமேகா பை 0. எனிதிங் பை 0 என்ன வரும், இன்ஃபினிட்டி. டேனில் எப்போ இன்ஃபினிட்டி வரும், 90 டிகிரியில் வரும். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது இருக்கு இல்லையா, அது 90 டிகிரிக்கு பிஹைண்டில் இருக்கும் அந்த ஃபோர்ஸ்னால். ஓகேங்களா. கேஸ் 3 கவனிங்க. கேஸ் 3ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒமேகா ஸ்கொயர் வந்து பெரிய வேல்யூவாக எடுத்துக்கிட்டேன், ஒமேகா நாட் ஸ்கொயர் வந்து சின்ன வேல்யூ. அப்போது இந்த ஒமேகா நாட் ஸ்கொயரை நான் என்ன பண்ணி போடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன வரும். ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு f நாட் பை m. ஒமேகா நாட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, டேரெக்டாக. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸ் ஆஃப் த பாடியும் அப்ளைட் பண்ணுற ஃபோர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆம்ப்ளிடியூட். இப்போ டீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டா ஃபார்ம் வந்து tan இன்வர்ஸ் 2b ஒமேகா பை, இங்கே இருக்குது பாருங்கள், 2b ஒமேகா பை, இதில் எது பெரிய வேல்யூ, ஒமேகா ஸ்கொயர் தான் பெரிய வேல்யூ. சின்ன வேல்யூ ஒமேகா நாட் ஸ்கொயர், அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மட்டும்தான் டினாமினேட்டரில் வரும். ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் தான் எனக்கு பெரிய வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ டினாமினேட்டரில் பெரிய வேல்யூ இருந்ததுன்னா அதை நான் வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்க போகிறேன். 2b ஒமேகா பை மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்க போகிறேன். எனிதிங் பை இன்ஃபினிட்டினா வரும் 0. ஸோ மைனஸ் -0. டேனில் எப்போ 0 வரும், பை, அது 180 டிகிரியில் வரும். கரெக்டுங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 180 டிகிரினால் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ்னால் லேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.